நான் இந்த உடல் அல்ல, இந்த உடலின் உறுப்புகளும் அல்ல. நான் ஞானம், நான் படைப்பு, நான் உணர்வு, நான் பரம், நான் அனைத்தும். அதே நேரத்தில் நான் ஒன்றுமில்லை. மகாபாரத போர்க்களத்தில் அர்ஜுனுக்கு கீதா ஞானத்தை வழங்கியபோது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னார், இந்த உடல் என்பது ஒரு ரூபம் மட்டுமே, அனைத்தும் ஒன்றே, அனைத்தும் கிருஷ்ணனே. புகழ்பெற்ற இயற்பியலாளர் எர்வின் ஷ்ரோடிங்கர் தனது வாழ்க்கை முழுவதும் செய்த ஆராய்ச்சிகளுக்கு பின்னால் இந்த வேதங்கள், உபனிஷத்துக்கள் தான் தன் ஊக்கமாக இருந்தன என்று சொல்கிறார். மகாபாரத போர்க்களத்தில் கிருஷ்ணர் சொன்ன உண்மைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு அறிவியல் மூலம் மெய்ப்பிக்கப்படத் தொடங்கின. இது ஒரு உலகம், அறிவியலின் பழைய விதிகளுக்கு அப்பாற்பட்டது. உண்மையும் யதார்த்தமும் கலந்து குழம்பும் உலகம். அனைத்தும் ஒன்றாக இருக்கிறது, ஆனால் எதையும் நேரடியாக காண முடியவில்லை. இந்த உலகமே குவாண்டம் மெக்கானிக்ஸ். அதன் இரகசியங்களை அறிவியல் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நம்முடைய பழமையான வேதங்களிலும் உபனிஷத்துகளிலும் இந்த அறிவு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. காணப்படாதது, கேட்கப்படாதது போல. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி என்ற பிரபலமான நூல் இத்தகைய பல ஆன்மீகமாக உயர்ந்த மனிதர்களை பற்றி சொல்கிறது. யோகி தங்கள் உணர்வின் சக்தியால் யதார்த்தத்தை மாற்றக்கூடியவர்கள். உடல் வெப்பநிலையை மாற்றுதல், காற்றிலிருந்து பொருள் உருவாக்குதல், எந்த சாதனமும் இல்லாமல் மைல்களுக்கு அப்பால் உள்ளவருடன் பேசுதல், ஒரே இடத்தில் அமர்ந்தபடியே உலகின் வேறு இடத்தில் உள்ளது போல் அனுபவித்தல். இவை எல்லாம் உண்மையா? ஒரு காலத்தில் அறிவியல் இவற்றை புராணம், பொய்ஞானம் என்று புறக்கணித்தது. ஆனால் குவாண்டம் உலகத்தை அறிந்த பிறகு அனைத்தும் மாறியது. அறிவியலில் ஒரு புதிய துறை உருவானது, குவாண்டம் மெக்கானிக்ஸ். நாம் பள்ளியில் படிக்கும் கிளாசிக்கல் பிசிக்ஸ் என்ன சொல்கிறது? இந்த உலகில் உள்ள அனைத்தும் தெளிவானவை, கணக்கிடக்கூடியவை, முன்னறிவிக்கக்கூடியவை. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் சில நிகழ்வுகளுக்கு அந்த அறிவியலுக்கு பதில் இல்லை. அங்குதான் குவாண்டம் பிசிக்ஸ் பிறந்தது. சுருக்கமாகச் சொன்னால், குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்பது இந்த உலகின் மிகச் சிறிய அளவிலான உண்மையை புரிந்துகொள்ளும் முயற்சி. ஒளி, பொருள், அணுக்கள், உப அணுக்கள், அதன் ஆழத்தில் என்ன இருக்கிறது? குவாண்டம் என்றால் எதன் மிகச் சிறிய அலகு? இந்த உலகின் அடிப்படை நிலையில் என்ன இருக்கிறது என்பதே குவாண்டம் மெக்கானிக்ஸ் தேடும் கேள்வி. முன்பு அறிவியல் நினைத்தது உலகம் 2 விஷயங்களால் ஆனது, சக்தி, அலை, பொருள், துகள். ஆனால் ஆழமாக பார்த்தபோது அனைத்தும் அலையும் துகளும் இரண்டுமாகவே இருக்கிறது. அதாவது அனைத்தும் ஒன்றே. இந்த ஒரு கண்டுபிடிப்பே அனைத்தையும் மாற்றியது. ஆனால் கேள்வி இதுதான், ஒரே விஷயம் எப்படி ஒரே நேரத்தில் 2 விதமாக இருக்க முடியும்? நாம் பார்க்கும் இந்த உலகம் உண்மையிலேயே இருக்கிறதா அல்லது இல்லைதா? இந்த சந்தேகத்தையே இந்து தத்துவம் மாயை என்று அழைக்கிறது. உலகமும் நாமும் நம்மைச் சுற்றியுள்ள அனைத்தும் ஒரு தோற்றம், ஒரு மாயை. அப்படியானால் உண்மை என்ன? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் அர்ஜுனுக்கு விளக்கினார். உன்னைச் சுற்றியுள்ள அனைத்தும் கிருஷ்ணனே. இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு துளியிலும் அவர் இருக்கிறார், ஒவ்வொரு துகளிலும் அவர் நிறைந்துள்ளார். இந்த உலகம், இயற்கை, சூரியன், சந்திரன், உயிர்கள் அனைத்தும் மகாவிஷ்ணுவிலிருந்து பிறந்தவை. மரணத்திற்கு பிறகு அனைத்தும் மீண்டும் விஷ்ணுவைச் சேர்கின்றன. குவாண்டம் துகள்கள் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதைப் போல நாமும் நமது ஆத்மா உணர்வு மூலம் முழு பிரபஞ்சத்துடனும் இணைந்திருக்கிறோம். நமது நூல்கள் சொல்கின்றன, ஆத்மா அமரமானது, முடிவற்றது, அனைத்துடன் இணைந்தது. அறிவியல் இதை சூப்பர் கான்ஷியஸ்னஸ் என்று அழைக்கிறது. முழு பிரபஞ்சமும் ஒரே உயிரியல் அமைப்பு, ஒன்றை ஒன்று சார்ந்தது. இதையே யூனிஃபைட் ஃபீல்ட் தியரி என்று அறிவியல் இன்றும் நிரூபிக்க முயல்கிறது. அப்படியானால் கேள்வி, அனைத்தும் ஒன்றாக இருந்தால் ஏன் வேறுபாடு தெரிகிறது? கல், நீர், மனிதன், விலங்கு, மரம், ஏன் அனைத்தும் வேறுபட்டதாக தெரிகிறது? பல ஆண்டுகளுக்கு பிறகு நீல்ஸ் போர், மார்க்ஸ் பிளாங்க் ஒரு முடிவுக்கு வந்தனர். அனைத்தும்
அலை துகள் இரட்டை தன்மை கொண்டவை. ஆனால் நாம் அதை கவனிக்க முயன்றவுடன் அந்த இரட்டை தன்மை சிதறுகிறது. ஒரு நாணயம் போல தலைவும் வாலும் இரண்டும் உள்ளது. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கம் மட்டுமே தெரியும். பார்ப்பதே யதார்த்தத்தை மாற்றுகிறது. அப்படியானால் உண்மையை எப்படி தெரிந்து கொள்வது? உணர்வோடு, அவதானத்தோடு. அப்படியானால் இந்த உணர்வு என்ன? நம் மூளை யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது? நம்மை சுவாசிக்கச் செய்வது யார்? பின்னர் அறிவியல் மனதின் ஆழத்தை ஆராயத் தொடங்கியது. மனித மனமும் இரட்டை இயல்புடையது என்று கண்டுபிடித்தது. நமது வேதங்கள் சொல்கின்றன, மனிதனில் மனம், பிரமன் மற்றும் ஆத்மா இரண்டு உள்ளன. மனம் நாம் சிந்திக்கும் கருவி. ஆத்மா நாம் யார் என்பதின் உண்மையான அடையாளம். பழங்காலத்தில் பல யோகிகள் இந்த மாயையை தாண்டி உண்மையை உணர்ந்தனர். சிலர் சமாதி நிலைக்கு சென்று உடலையே விட்டு தியானத்தில் இருந்தனர். அப்படியானால் யதார்த்தம் நமது எண்ணங்களால் உருவாகிறதென்றால் நமது எண்ணங்களை மாற்றி யதார்த்தத்தை மாற்ற முடியாதா? மருத்துவத்தில் பிளசிபோ எஃபெக்ட் என்று ஒன்று இருக்கிறது. சர்க்கரை மாத்திரை கொடுத்தாலும் மருந்து என்று நம்பினால் உடல் குணமாகிறது. எண்ணத்தின் சக்தி யதார்த்தத்தை மாற்றுகிறது. இதனால்தான் பலர் மேனிஃபெஸ்டேஷன் ஐ நம்புகிறார்கள். பணம், வெற்றி, உறவுகள். ஆனால் உடலையே மாற்ற முடியுமா? குவாண்டம் மெக்கானிக்ஸ் இன்னும் ஒரு மர்மமே. ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் சொன்னார், நீ குவாண்டம் மெக்கானிக்ஸை புரிந்துவிட்டேன் என்று நினைத்தால் அதன் அர்த்தம் நீ ஒன்றும் புரிந்து கொள்ளவில்லை. இன்று மனிதன் விண்வெளிக்குச் செல்கிறான். ஆனால் உலகின் ரகசியங்களை அறிய முதலில் தன்னை பார்க்க வேண்டும். குவாண்டம் அறிவியல் இல்லாமல் மொபைல், கம்ப்யூட்டர், MRI, அணுகுண்டு எதுவும் சாத்தியமில்லை. முழுமையாக புரிந்தால் அமரத்துவம், காலப்பயணம், மல்டிவர்ஸ் யார் அறிவார்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட பார்க்காத, கேளாத, சொல்லப்படாத கதைகளுக்கு அபிதாவதாப்பா ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.